3 வேளை உணவுலயும் நான் வந்துட்டு ஏதாவது ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். எப்படி அத மாத்திக்கிறது அப்படின்னு கேட்கிறவங்க, நீங்க இட்லி, தோசை தான் சாப்பிடுறீங்கன்னா, அத ராகி இட்லியாவும், கருப்பு கவுனி அரிசியில செஞ்ச இட்லியாவும், அப்படி இல்லனா நீங்க தோசை செய்யும்போது கம்பு தோசை, அடை தோசை இந்த மாரி தோசைய என்ரிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அதே மாரி மார்னிங் ஃபுட்டா நீங்க ட்ரை ஃப்ரூட் ஜூஸோ இல்ல வெறும் ஃப்ரூட்ஸோ நெறைய குவான்டிட்டி எடுத்துக்கிறது நல்லது. மதிய உணவுல நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு இத்துணூண்டு பொரியல் இருக்கும். கூட என்ன வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பயிர் வகைகள் சாப்பிடலாம். மஷ்ரூம், பன்னீர், கார்ன், பட்டாணி, சுண்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நார்மலா வைக்கிற பொரியல் வந்துட்டு கேரட், பீன்ஸ், பீட்ரூட் இதை தவிர்த்து புடலங்காய், பாவக்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், சுண்டைக்காய் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் வந்துட்டு புதுசா நீங்க வந்துட்டு செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. நைட் உணவு வந்துட்டு எப்படி நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம்னா, எப்பவுமே ஒரு சாலட் வச்சுக்கோங்க. கேரட், குக்கும்பர் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு சால்ட் பெப்பர் போட்டு ஒரு ஸ்பூன் தயிர் நல்லா கிளறி ஒரு சாலட் சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்ற உணவுகள் நீங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் டெய்லி காலையில ஒரு 5 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ள ஏதாவது ஒரு அழகான ஜூஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ஐஸ் இருக்கக்கூடாது, சுகர் இருக்கக்கூடாது.